பேசிக் ஐசிடியோட 2022 மாடல். இது வந்து இருக்கிறதுலே பிகினர் ஃப்ரெண்ட்லி, எல்லாருக்குமே ஈஸியானது, ரொம்ப ப்ரைஸை போட்டு அர்ஜென்ட் பண்ணிக்காம எல்லா டைம் ஃப்ரேம்லையும் இந்த விஷயம் ரிப்பீட்டடாக நடக்கும்போது ப்ரைஸ் வந்து வாட் வில் டூ வரும், லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணோம் ஆர் இம்பேலன்ஸில் டேப் பண்ணோம், நமக்கு தேவையான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், அதில் கிடைச்ச பிடிஆர்ஐல லோவர் டைம் ஃப்ரேமில் மறுபடியும் போய் என்ட்ரி எடுப்போம். இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கும். இது எங்கெங்கெல்லாம் நடக்கும்? இது வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 4 ஹவரோட எஃப்இஜின்னு வச்சுக்கோங்களேன். இது 4 ஹவர் எஃப்இஜியில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நமக்கு 15 மினிட்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கும்போது அந்த 15 மினிட்ல கிரியேட் ஆன லெக்குக்கு ஈக்குலிபிரியம் வந்தாலோ அந்த ஈக்குலிபிரியம் கிட்ட இருக்க பிடிஆர்ஐலையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ட்ரி எடுத்து பை சைட் லிக்விடிட்டி வரைக்கும் டார்கெட் பண்ணுவோம். கரெக்டா? ஆனால் 90% ஆஃப் த டைம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், டெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் ஒர்க் ஆகும், என்ட்ரி எடுக்கும்போது ஃபெயில் ஆகும். அப்போது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஒரு எலிமெண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட் இருந்தால் நம்மளால் வந்து ட்ரேட் செட்டப்பை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துட முடியுன்றதுக்கு ஐசிடி கொடுத்துருக்கிற இந்த ஐடியாஸை மட்டும் பாருங்கள். ப்ரைஸு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ரைஸ் என்ன பண்ணோம், எய்தர் கன்சாலிடேஷன், எக்ஸ்பேன்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல். கரெக்டா? இந்த மூணையுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரீட்ரேஸ்மெண்ட் வேற, ரிவர்சல் வேற. அதாவது ப்ரைஸ் வந்து இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு, கன்சாலிடேஷன்ல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆக போகுதுன்னா ப்ரைஸ் என்ன பண்ணுன்னா போய் இந்த செல் சைடு லிக்விடிட்டியை எடுத்துட்டு ப்ரைஸ் மேலே போகும் இல்லையா, மேலே போகிறதுக்கு முன்னாடி அகெயின் என்ன பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு ஈக்குலிபிரியத்துக்கு வந்திருக்கும் ப்ரைஸ். நான் காட்டுறேன். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுன்னா இந்த கன்சாலிடேஷனோட ஈக்குலிபிரியத்தில் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு ப்ரைஸ். ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே என்ன நடந்திருக்கும், கன்சாலிடேஷன், எக்ஸ்பேன்ஷன். ஒருவேளை நீங்கள் இங்கே ட்ரேட் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக நடந்தது என்னன்னு பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸாக நடந்தது கன்சாலிடேஷன். ஸோ தட் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும், கன்சாலிடேஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து லோவை ஸ்வீப் பண்ணி எனக்கு புல்லிஷ்னஸ் காட்டியிருக்கு. அப்போ இந்த ப்ரைஸ் லெக்கோட ஈக்குலிபிரியத்தில் கிடைக்கிற பிடிஆர்ஏ ப்ளஸ் இதோடைய கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் 50% ஈக்குலிபிரியத்தில் ப்ரைஸ் வந்தோடனே எக்ஸ்பேன்ஷனை எதிர்பார்ப்பேன். ஓகே, எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருச்சு. ஒன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க, என்ன நடக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க? நமக்கு ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் காட்டினதுக்கப்புறம் ப்ரைஸ் இம்மிடியேட்டாக செல் சைடுக்கு ரிவர்சல் ஆக போகிறது இல்லை. அப்போது ரிவர்சல் கிடையாது, ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது என்ன, இந்த ப்ரைஸ் லெக்குக்கு ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட் போட்டோன்னா ப்ரைஸ் வந்து இந்த புல்லிஷ்னஸில் மிஸ் ஆன பையர்ஸ்க்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஸ்கவுண்ட் கொடுத்து மறுபடியும் ப்ரைஸ் என்ன பண்ணோம், பை சைடுக்கு கொண்டு போவோம். கரெக்டா? திஸ் இஸ் எ சினாரியோ. ஸோ இப்போ நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தாச்சு, அகெயின் ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்துருச்சு. தென் வாட் வில் எக்ஸ்பெக்ட், கன்சாலிடேஷன் ஆர் ரிவர்சல் எதிர்பார்ப்போம். கரெக்டா? ஸோ ஆர் எல்ஸ் வி மே எக்ஸ்பெக்ட் ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ அகெயின் ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து புல்லிஷ் ஆகுதுன்னா யூஸ்வலி வி வில் கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துக்கிட்டே போகும். ஒருவேளை எனக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்காமல் ப்ரைஸ் வந்து இல்லை, நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரல, நான் வந்து அகெயின் செல் ஆக போகிறேன்னு செல் ஆகும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த லெக்கை ரீட் பண்ணுவோம். ஓகே, ப்ரைஸு இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு, ஆனால் அதால் ஹையர் ஹை மேக் பண்ண முடியாமல் கீழே விழுந்துருச்சு, விச் மீன்ஸ் அன் எக்ஸ்பான்ஷன் ஹியர். அப்போ நான் என்ன எதிர்பார்ப்பேன், இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்ப்பேன். கரெக்டா? அப்போ ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்குறேன். ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நார்மலாக வரலாம், கன்சாலிடேட் ஆகிட்டு வரலாம், வந்துட்டு ப்ரைஸ் வந்து செல் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இந்த சினாரியோவை முதல்லையே நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வராதுன்னா, நாம் எந்த ஏரியாவில் இந்த என்ட்ரி எடுக்கிறோன்றது பிரச்சனையாகவே வராது. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, பிஃபோர் கோயிங் என்ட்ரி நாம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லையும் சரி, லோவர் டைம் ஃப்ரேம்லையும் சரி, இந்த நாளில் எந்த ஜோனில் இருக்கும், எந்த ஜோனோட பிடிஆர்ஐவை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்றதை முதல்ல செக்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருங்க. ஓகே, நான் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் பார்த்தேன், அந்த எக்ஸ்பான்ஷனோட ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் நான் மறுபடியும் பை சைடு என்ட்ரி பார்க்க போகிறேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு 1 ஹவரில் ஒரு நல்ல ஃபேர் வேல்யூ கேப் ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, அப்போ நான் வந்து 1 ஹவரோட டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ வரும்போது அதை நீங்கள் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக எதிர்பார்க்குறீங்க. ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தால் அகெயின் யூஆர் லுக்கிங் ஃபார் அ ப்ரோ ட்ரெண்டு. கரெக்டாக? புல்லிஷுக்கு இல்லை, ப்ரைஸ் வந்து நல்லா போயிட்டு இருந்தவன் திடீர்னு பார்த்தா உடச்சிட்டான்,
உடைச்சிட்டான் அப்படின்னா ரிவர்சல் ஆகுறான். ஸோ ரிவர்சல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், எனக்கு ரிவர்சல் எந்தெந்த இடத்துல எல்லாம் நடக்கலாம் அதுக்கும் நான் வந்து காரணம் சொல்றேன். அப்புறம் ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அப்ப ரிவர்சலுக்கு கிடைக்கிற பிடிஆர்ஏல செல் பார்ப்பீங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த 4 எலிமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகணும். ரைட். இது நடக்கும்போது நான் எந்த இடத்துல என்ட்ரிக்கான ஐடியாஸை நான் வந்து செட் பண்ணலான்னா, இந்த 4மே நடக்கும்போது உங்களுக்கு இங்கே பிடிஆர்ஏ கிடைக்கும். இந்த பிடிஆர்ஏஸ் தான் இன்ஸ்டிடியூஷனுடைய ஐடியா. இன்ஸ்டிடியூஷன் எந்த இடத்துல என்டர் ஆவாங்க, எக்ஸிட் ஆவாங்கன்றது இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிடும். விச் மீன்ஸ் ஆர்டர் பிளாக், fair value gap, liquidity voids, liquidity pools, stop runs or equilibrium. So ஆர்டர் பிளாக்னா என்ன, எவ்ரிபடி நோஸ் தட் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைஸோடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலை ரீச் பண்ணிட்டாலோ இல்லை வந்து ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு நடத்திட்டாலோ இல்லை ரிவர்சல் ஆக போறேன்னாலோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணோம்னா நல்ல ஒரு ஆர்டர் பிளாக்கை கிரியேட் பண்ணி இன்ஸ்டிடியூஷனை வந்து ரிஜெக்ட் பண்ண வைக்கும். ஸோ இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எந்த பக்கம்ன்றதை டிஸ்பிளேஸ் பண்ணி காட்டும்போது அதோட ரீட்ரேஸ்மெண்ட்ல நம்ம வந்து என்ட்ரி போவோம் ஜென்ரலா. ஸோ அப்போ ஆர்டர் பிளாக் இஸ் நத்திங் பட் செல் சைடு வந்து போறதுக்கான ரிவர்சலுக்கு ஒரு முன்னாடியே கிடைக்கிற ஒரு பிடிஆர்ஏ. அதாவது நான் வந்து புல்லிஷ் ஆக போறேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ப்ரைஸை டிராஸ்டிக்கா செல் பண்ணி அதுல வந்து ஃபுல்லா பை ஆர்டர்ஸை இன்ஜெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து மேல அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காட்டிடுவாங்க. தட் இஸ் அன் ஆர்டர் பிளாக். ஃபேர் வேல்யூ கேப்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிள், நமக்கு தெரியும். எங்க வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா எங்க அதோடைய ஸ்பீடை காட்டுதோ அந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அண்ட் அந்த லிக்விடிட்டியோடைய அந்த அர்ஜென்சிக்கு ப்ரைஸ் என்ன பண்ணோம்னா ஒரு இம்பேலன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு அது ஃபார்ம் ஆன, அதாவது ஒரு 500 ஆர்டர் வர வேண்டிய இடத்துல ஒரு 5000 ஆர்டர் வந்துருச்சுன்னா அதனுடைய பிரைஸ் லெவல் என்னவோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு கால்குலேஷனுக்கு முதல்ல போயிடும். அப்புறம் தான் கீழே பார்க்கும் அந்த இடத்துல இம்பேலன்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஃபில் பண்ணிட்டு தான் பிரைஸ் போகும். கரெக்டா? ரைட். ஸோ ஃபேர் வேல்யூ கேப். லிக்விடிட்டி வாய்ட்ஸ்னா என்ன, லிக்விடிட்டி வாய்ட்ஸ்க்கும் ஃபேர் வேல்யூ கேப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஃபேர் வேல்யூ கேப் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ ஃபேர் வேல்யூ கேப்பு நத்திங் பட் இது ஒரு கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கேண்டில்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரைஸை வந்து ஈக்குவலா நடந்திருக்கா இல்லையான்றது நமக்கு வந்து என்னது தெரியணும். ஆனா இதை வந்து அகைன் வந்து ப்ரைஸ் வந்து இப்படி இருக்கும். ஒருவேளை ப்ரைஸ் வந்து இந்த இதையும் டேப் பண்ணாம போயிட்டா நம்ம வால்யூம் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? இதே ப்ரைஸ் இங்க வந்திருக்கு, ஆனால் அடுத்த கேண்டில் இந்த இடத்துக்கு வராம போயிருக்கு. அப்ப என்ன நமக்கு நடக்கும், ஓகே பிரைஸ் வந்து வந்திருக்கு ஆனால் பிரைஸால என்ன பண்ண முடியலன்னா இதை வந்து ரீச் பண்ண முடியல. எது, இந்த இடத்துல இந்த கேண்டலோட ஹையையும் இந்த கேண்டலோட லோவையும் மேட்ச் பண்ண முடியல அப்படின்னு நம்ம நினைப்போம். அதை தான் ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம எடுப்போம். கரெக்டா? இந்த இம்பேலன்ஸை நம்ம என்னவா எடுப்போம், பிடிஆர்ஏவா எடுப்போம். இதுக்கு மறுபடியும் பிரைஸ் வரும்போது புல்லிஷ் ஆயிடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பேசிக் ஸ்டெப். ஆனால் லிக்விடிட்டி வாய்டுன்றது எப்படி இருக்கும்னா, பிரைஸ் இங்கே வந்து ஒரு ட்ரேட் ஆயிருக்கும், அடுத்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா புல்லிஷா போயிருக்கும். இதுக்கும் அடுத்த கேண்டலுக்குமான வித்தியாசம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆயிருக்கும். அட்லீஸ்ட் இம்பேலன்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒரு லிமிட் இருக்கு. லிமிட்டே இல்லாம ஒரு வால்யூம் வந்து இந்த மாதிரி வந்து புஷ் பண்ணி தூக்கிட்டு போயிருச்சுன்னா திஸ் இஸ் கால்டு லிக்விடிட்டி வாய்டு. லிக்விடிட்டி வாய்டு இருக்குன்னா லிக்விடிட்டி வாய்ட பிரைஸ் வந்து எப்பயுமே வந்து கண்டிப்பா என்ன பண்ணும், ஃபில் பண்ணோம் வந்து. ஸோ அந்த ஃபில் பண்ற விஷயம் தான் நான் சொன்னது. இப்போ பாருங்க, இதுவே ஒரு நல்ல லிக்விடிட்டி வாய்டு. எப்போ வந்து எஃப்இஜிக்கும் லிக்விடிட்டி வாய்டுக்குமான வித்தியாசத்தை பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் லிக்விடிட்டி வாய்டு. நார்மலா இருக்கிறத எஃப்இஜி. ஸோ இந்த லிக்விடிட்டி வாய்டுனா அப்போ ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு தான் மேலே போகும். ஸோ அது வந்து அதுதான் பேசிக் ஸ்டஃப். ஸோ அப்போ என்ன நினைக்குது, இந்த லிக்விடிட்டி வாய்டும் ஃபேர் வேல்யூ காமான வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. ஃபேர் வேல்யூ கேப்னா மேபி ஒரு 50% வந்து டேப் பண்ணிட்டு போனால் போதும். ஆனால் லிக்விடிட்டி வாய்ட்ஸை வந்து ப்ரைஸ் எப்பயுமே வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு போயிடும். ரெண்டாவது, லிக்விடிட்டி பூல்ஸ் அண்ட் ஸ்டாப் ரன்ஸ். அப்போது நான் என்ன சொன்னேன், ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்துல முதல்ல ஃபோக்கஸ் பண்ணோம். எது, அதாவது ஒரு நல்ல ஏரியா ஆஃப் லிக்விடிட்டி இருக்குன்னா அதை எடுத்துட்டு பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிடும். ஓகேவா? ஆர் எல்ஸ் ஸ்டாப் ரன்ஸ்.
திரும்பவும் ப்ரைஸ் வந்து பை சைடில் இருக்கு, ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகுது. ஆனால் அதுக்கு வந்து ரீட்ரேஸ் ஆன இடத்துல இருக்க பிடிஆரே பத்தலை அப்படின்னா கீழே போய் லிக்விடிட்டியை எடுத்துட்டு அகெயின் போகும். நாம தான் அதை ஃபேக் எம்எஸ்எஸ்ஸாக பார்த்துருவோம். கரெக்டாக நம்ம எம்எஸ்எஸ்ல நிறைய பார்த்துருக்கோம். என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து புல்லிஷாக போயிட்டே இருந்துச்சுங்க, திடீர்னு பார்த்தா கீழே உடச்சிச்சு, அதை நான் எம்எஸ்எஸ்ன்னு எடுத்தேன், பார்த்தா இங்கே போனால் அவன் இங்கே வந்துட்டு அகெயின் போய் உடச்சிட்டான். விச் மீன்ஸ் இங்கே என்ன நடந்திருக்குன்னா ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி பூல்ஸை ஸ்டாப் ரன் பண்ணிட்டு லிக்விடிட்டி பூல்ஸில் வந்து ப்ரைஸை எடுத்துக்கிட்டு அகைன் வந்து ப்ரைஸ் போயிடுச்சு. ஆர்எல்ஸ் சம்டைம்ஸ் வந்து ப்ரைஸ் என்ன பண்ணோன்னா இங்கே இருக்குது, ப்ரைஸ் வந்து செல் சைடு போயிட்டுருக்கு, அகைன் இங்கே வருது, நான் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கோ எஃப்இஜியோ ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அதை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அங்கே டேப் ஆனால் ரிவர்சல் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா அகெயின் போகிற மாதிரி போயிட்டு ஒரு குட்டியாக விக்கு மட்டும் விட்டுட்டு கீழே வச்சுட்டு அகைன் என் பக்கம் போயிடுச்சு. திஸ் இஸ் கால்டு ஸ்டாப் ரன். என்ன மேலே என்ன இருக்கும், பை ஸ்டாப்ஸ், அவங்களுடைய ஃபுல்லாக வந்து எஸ்எல்ஸை மேலே வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பை ஸ்டாப் எடுக்குது. ஏன் இந்த பை ஸ்டாப் எடுக்குது? பை ஸ்டாப் எடுக்கிறதுனால மார்க்கெட்டுக்கு என்ன காசு போய் கிடைக்க போகிறதில்ல, அந்த காசுனால யாருக்கும் வந்து லாபம் இல்லை. பை ஸ்டாப் எடுத்தால் என்ன அட்வான்டேஜ்னா இங்கே இருக்கிற காசு இங்கே போட்ட எல்லாரோட ஆர்டர்ஸோட வேல்யூ ஆஃப் மணி இங்கே இருக்கும்போது இதை அவங்க எடுத்தா இவங்களால மார்க்கெட்ல 1,00,000 ஆர்டர் போடுற இடத்துல இந்த இடத்துல வந்து அவங்க வந்து எஸ்எல் வச்சிருக்காங்க. எஸ்எல்னா என்ன அர்த்தம்? இப்போ இதுதான் எஸ்எல் அவங்களோடது, கரெக்டா? இப்போ இந்த இடத்துல எஸ்எல் வச்சிருக்காங்கன்னா கீழே வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் மேல 100 ரூபா. அப்போ எனக்கு வந்து ஒரு $100 ஒருத்தர் எஸ்எல் வச்சிருக்காருன்னா இங்க எத்தனை பேர் வச்சிருப்பாங்க? இப்போ இங்க ஒரு 1 மில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் பிடிஆரை டேப் பண்ணிட்டு இந்த இடத்துல இம்பேலன்ஸை ஃபில் பண்ணிட்டு இங்க கிடைக்கிறவங்கள வச்சுக்கிட்டு நான் போகணும்னா இந்த டிரைவை நான் ஃபாஸ்டா கொண்டு போகணும்னா எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் வேணும். நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் வேணும்னா என்ன பண்றேன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டருக்காக மேல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அப்ப அவங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா காசை இங்க ஓப்பன்ல விட்டு வச்சிருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட நான் போய் இந்த செல் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டு நான் வந்து என்ன பண்றேன், டிரைவ் பண்றேன். இவ்வளவுதான் விஷயம். எனக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் இம்மிடியேட்டா ரிஜெக்ட் ஆகாம இம்மிடியேட்டா போய் ஸ்டாப் ரன் பண்ணிட்டு வருதுன்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னா இன்னும் அதிகமான ஆர்டர்ஸ் போடுறாங்க. இன்னும் அதிகமான ஆர்டர்ஸ் போடணும்னா அவங்களுக்கு பையர் வேணாமா, அப்ப இவங்க செல் பண்றதை இவங்க வாங்கிக்கிறாங்க. இவங்க வாங்கிட்டு லாஸ் ஆயிடுறாங்க. கரெக்ட் தானே? இப்போ வந்து இங்க எஸ்எல் வச்சிருக்கீங்க, இதுக்கு மேல போனா நீங்க ஒரு இடத்துல வித்திருக்கீங்க பொருளை, வித்த பொருளுக்கு லாபம் இங்க போனாதான் கிடைக்கும். ஆனா நீங்க வந்து இங்க இருந்து மேல எவ்வளவு தூரம் எஸ்எல் வச்சிருக்கீங்களோ அதை வந்து வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஏரியாவை நான் வாங்கியிருக்கேன்ப்பா, இதுக்கு கீழே போனா வித்துட்டேன், எனக்கு ப்ராஃபிட், இதுக்கு மேல போனா வந்து எனக்கு வந்து நான் வச்சிருக்க எஸ்எல் வந்து மார்க்கெட்டுக்குன்னு கொடுத்துருக்கீங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பையர். கரெக்டா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு மேல போகுதோ நீங்க எவ்வளவு தூரம் வந்து எஸ்எல் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே பை, நீங்க ஒரு பையரா இருப்பீங்க. உங்க என்ட்ரிக்கு கீழே தான் நீங்க செல்லரா இருப்பீங்க. கரெக்டா? அப்போ உங்க என்ட்ரிக்கு மேல போனா அவனுக்கு பையர்ஸ் கிடைப்பாங்க. அவன் போய் பையர்ஸ் கிட்ட மொத்தமா வந்து எவ்வளவு செல் பண்ண முடியுமோ செல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு செல் பண்ணிட்டு ஓடியாந்துருவான். அப்ப செல் பண்ணிட்டானா உனக்கு பையர் கிடைச்சிட்டாங்க, அதனால அது பிரைஸ் செல் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாப் ரன். ஸோ அப்ப லிக்விடிட்டி பூல்ஸையும் ஸ்டாப் ரன்ஸையும் எடுக்கிறது எந்த இடத்துல எந்த மாதிரி நேரத்துல எடுக்கலாம்? ரீட்ரேஸ்மெண்ட் பிரைஸ்ல எடுக்கலாமா, ரிவர்சல்ல எடுக்கலாமா, கன்சாலிடேஷன் எல்லா டைமும் எடுக்கலாம். ஆனா அந்த பிரைஸ் லெக் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. அப்போ ஒரு லோ ஹையர் டைம் ஃப்ரேம் ரீட்ரேஸ்மெண்ட்ன்றப்ப லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துரும். அந்த லோவர் டைம் ஃப்ரேமோட ஒரு விஷயத்துல அதை விட லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துரும். 5 மினிட் நான் இது 4 ஹவர் எஃப்இஜி 4 ஹவர் எஃப்இஜியில் டேப் பண்ண உடனே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ட் ஆகி எனக்கு வந்து என்னோட பிடிஆர்ஐக்கு வருது. ஸோ ஏற்கனவே 4 ஹவர் எஃப்இஜி, திஸ் இஸ் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். 15 மினிட்ஸில் எனக்கு எம்எஸ்எஸ் கொடுத்து போயிட்டு வர்றதுக்கே இங்கே எனக்கு வந்து 2-3 ஹவர்ஸ் ஆயிருக்கும். அப்போது இந்த இடத்துலையும் எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆவானா கன்ஃபர்மேஷன் பண்ணோன்னா சேம் மாடல் யூ ஹேவ் டு அப்ளை இன்சைடு இந்த 15 மினிட் எஃப்இஜியில் இதே மாடலை கொண்டு போய் திரும்பவும் அப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இன்சைடும் வந்து 1 மினிட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், ப்ரைஸு வந்து ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்து அகைன் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம், ப்ரைஸு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளேயும் நீங்கள் போய் திரும்பவும் பார்க்க போகிறது இதை தான். அப்போ 2022 மாடலுடைய ரொம்ப பியூட்டிஃபுல் விஷயம் என்னன்னா ரொம்ப சிம்பிள்.
யூ ஹேவ் டு செக் வாட் ஃபேஸ் யூ ஆர் இன். இந்த இதுல எந்த இடத்துல இருக்கீங்கன்னு செக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிடிஆர்ஏ இருக்குன்னு செலக்ட் பண்ணுங்க. அந்த பிடிஆர்ஏக்கு பிரைஸ் வரும்போது டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. நான் 4 ஹவர்ல இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 15 மினிட்ஸ்ல எனக்கு இந்த மாடல் நடக்கணும். அந்த நடந்த உடனே அதுக்குள்ள இருக்கிற பிடிஆர்ஏல 5 மினிட்ஸ்ல 15 மினிட்ஸ் எஃபிஜி அக்ரெசிவ் என்ட்ரி போறவங்க இருக்காங்க. அதுக்குள்ள திரும்பவும் 3 மினிட்ஸ்லயோ 1 மினிட்லயோ போய் ரிஃபைன் பண்ணி போடுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸை கம்மி பண்றதுக்காக. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் பேசிக்கலி நமக்கு இருக்கிறது இந்த மாடல். இந்த மாடலை ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஓகே, இந்த மாடலை நம்ம ஃபாலோ பண்றோம். பட் இதுக்கு அடிஷ்னலா நாம என்ன யூஸ் பண்றோம், இதுல ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அடிஷ்னலா என்னன்னா டைம். இந்த ஃபேஸ் நடக்கிறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் இது எல்லாமே நடக்கும். இந்த ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப், லிக்விடிட்டி ரன், ஈக்விலிபிரியம், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் பிரைஸ் போய் எடுக்கும், இல்ல பிரைஸ் போய் டேப் ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம எப்பயுமே கில் ஜோன்ஸ்ல வந்து இந்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். அந்த கில் ஜோன்ஸ்ல இந்த விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி போறது ரொம்பவே நல்லது. ஸோ இது எங்க எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனா என்ட்ரிக்குன்னு நீங்க செலக்ட் பண்ற பிடிஆர்ஏக்குள்ள பிரைஸ் வந்தாலுமே உங்களுடைய டைம் கரெக்டா அலைன் ஆகுதான்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிவர்சல் இந்த மாடல் அப்ளை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இட் வில் ஹிட். இதுவே இன்னும் அடிஷ்னலா இதை வந்து இன்னும் இது ஷோரா நடந்துருச்சா இல்லையா, எனக்கு இது வந்து கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னா இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் ஆர் எஸ்எம்டி நடக்கிறதும் சரி, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறதும் சரி, எந்த டைம்ல நடந்திருக்குன்னு பாருங்க. அந்த டைம் ஷுட் பி ஆல்வேஸ் என்னவா இருக்கணும், மேக்ரோவா இருக்கணும். மேக்ரோ இஸ் நத்திங் பட் தெரியும் இல்லையா, மேக்ரோ என்ன சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வந்து டைம் ஃப்ரேம் வந்து என்னவா வேணாலும் வச்சுக்கலாம், எக்ஸ்எக்ஸா வச்சுக்கலாம். ஸோ எந்த மணி நேரமா இருக்கட்டும், 45 to ஸோ இது 1 மணியா இருக்கலாம், 5 மணியா இருக்கலாம், 9 மணியா இருக்கலாம். பட் 8:45 to 9:15, 10:45 to 11:15, 12:45 to 1:15, 1:15 to 2:15, அந்த மாதிரி. ஸோ நம்ம டைம் ஃப்ரேம் ஆப்வியஸ்லி நியூயார்க்கு. ஸோ இது நடந்திருக்கணும். இந்த மேக்ரோ செஷன்ல இந்த விஷயங்கள் நடந்திருந்தா இன்னும் உங்களுடைய ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. ஸோ இதை தான் நாம என்ன பிளான் பண்ணோம்னா, இன்னும் நம்ம ரீஃபைன் பண்ண முடியுமா. இந்த 2022 மாடல் முதல்ல யாருக்குமே வந்து ட்ரேடிங் எனக்கு சுத்தமா வரமாட்டேங்குதுன்னா, உங்களுக்கு உண்மையிலே பேஷன்ஸ் இருக்குன்னா எல்லாத்துலயும் போய் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா ப்ரைஸையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அதுல போய் என்ட்ரி போடுங்க. ஓகேவா. ஒருவேளை இதை நான் இன்னும் ரிஃபைன் பண்ணி இன்னும் நான் ஸ்மார்ட்டா பண்ணணும்னா தான் நான் சொன்ன லிக்விடிட்டி பர்ஜ்ன்ற அந்த பிபிஎம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த பிபிஎம் ஸ்ட்ராட்டஜின்றது ஆல்ரெடி டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பட் அந்த டைம்ல அது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் நம்ம வந்து ஒரு செஷனுக்குமே பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 8 மாடல் இருக்கு. லண்டன் செஷனுக்கு இருக்கு, நியூயார்க் செஷனுக்கு இருக்கு. ஸோ அது எந்த இடத்துல டைமும் பிரைஸும் ஒன்னா அலைன் ஆகுதுன்றது பார்க்கணும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டைம், ஓகேவா, அதுக்கப்புறம் தான் பிரைஸ். வித்தவுட் டைம் பிரைஸ் இஸ் சிம்பிளி வேஸ்ட். ஓகேவா. பிரைஸுக்கு டைம் இல்லைன்னா பிரைஸ் வேஸ்ட். அப்போ முதல்ல உங்களுக்கு முக்கியமானது டைம். அப்போ நீங்க வந்து டைமை கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிரைஸ் என்ன ரியாக்ட் ஆகுதுன்றத பார்த்துட்டு நம்ம என்ட்ரி போகலாம். ஸோ திஸ் இஸ் அன் ஈஸி ஐசிடி 2022 மாடல். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இந்த ஸ்ட்ரக்சரை எல்லாத்துலேயும் பாருங்களேன். டெய்லி டைம் ஃப்ரேம்லையும் வந்து நீங்க என்ன பண்ணணும், டெய்லிலையும் எனக்கு வந்து என்ன கொடுத்துருச்சு, ப்ரைஸ் எடுத்துட்டு ஒரு சிஏஎஸ்டி கொடுத்து ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சு. அப்போ நான் டெய்லிலையும் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்து பை பார்க்குறேன். ஓகே, அப்போ டெய்லியில் நீங்கள் இங்கே ஒரு எஃபிஜி எடுத்திருப்பீங்க. அப்போ டெய்லி எஃபிஜிக்கு இந்த லெக் பார்த்துருக்கீங்கன்னா இந்த லெக்கில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க, இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்துட்டு ரியாக்ட் ஆகிருப்பான். இந்த ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் 4 ஹவருக்குள்ள போனீங்கன்னா இந்த ரியாக்ஷனுக்குள்ள ஒரு எஃபிஜி இருக்கும். அதுக்கு திரும்பவும் பிரைஸ் வரும்போது 15 மினிட், அதுக்குள்ள வரும்போது 1 மினிட். அப்போ இந்த விஷயத்த நம்ம ரிப்பீட்டடா திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வீக்லியில என்ன சொல்றது, எந்த பிரைஸ் எந்த லெக்குக்கு போனாலும் இது திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணி என்ட்ரி போனாலே போதுமானது. பட் அதுல நம்ம டைம் இந்த மேக்ரோடது எல்லாத்தையுமே அலைன் பண்ணி நம்ம பிரைஸுக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக டைமுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால வந்து நம்ம சில விஷயம் வந்து நுணுக்கமா பண்ண முடியும். ஸோ
பிரைஸ் வந்து எப்போ வில்லிங்னஸ் காட்டுதுன்னு பாருங்க. எப்பயுமே ஒரு வில்லிங்னஸ் வந்து இந்த மாதிரி காட்டுது அப்படின்னா தென் யூ ஹாவ் டு என்டர். அப்போ பிரைஸ் என்ன பண்ணணும், ஒரு இன்டர்மீடியட் ஹை ஆர் லோவை கிரியேட் பண்ணி ஒரு பிரைஸை வந்து பாருங்க, ஒரு இங்க வந்து ப்ரீவியஸா கிரியேட் ஆன ஒரு கேண்டிலோட லோ, இப்போ வந்து இது வந்து 15 மினிட்ஸ் நமக்கு மேபி வந்து என்னவா இருக்கலாம், இது பார்க்கும்போது இது இவ்வளவுதானே அப்படின்னு இருக்கலாம். ஆனா நீங்க இதை வந்து இன்னும் 1 மினிட்ல போய் பார்த்தீங்கன்னா price has created a buy side liquidity, relative equalize. இந்த relative equalize sweep பண்ணி willingness காட்டி அதுக்கப்புறம் price என்ன ஆகுது, டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்டார்ட் பண்ணுது. புரியுதா? அப்போ price இந்த மாதிரி எடுக்குதுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்சைட்ல பாடி க்ளோஸ் வச்சுட்டாலே liquidity purge பண்ணிருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் liquidity purge பண்ணிருச்சு அப்படின்னா இமிடியேட்டா what we have to look for, வில்லிங்னஸ் பார்க்கணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குதா, ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. இது 1 மினிட். ஸோ 1 மினிட் இப்படி தான் இருக்கும். ஒருவேளை 1 மினிட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நீங்கள் 3 மினிட்ஸ் பார்க்கலாம். நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் அகெயின் போகுது. இல்லை எனக்கு இந்த இடத்துலயும் இன்னும் டவுட்டாக இருக்குது, ப்ரைஸை வந்து இந்த இடத்துல பிடிக்க முடியல எனக்கு அப்படின்னா அகெயின் வந்து இந்த ப்ரைஸ் லைக் அடுத்து எங்கே போயிருக்குமோ அதை வந்து ஆர்டர் ஃப்ளோ ரீட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே ப்ரைஸ் வந்து இந்த லோவை எடுக்கல, ஓகே ஆர்டர் எனக்கு வந்து பிரேக்கரும் எஃப்இஜியும் இருக்கு, அதுல இருந்தே போகுது. அட்வான்ஸ்டா இருக்கிறவங்கலாம் இந்த இம்மிடியட் நெக்ஸ்ட் கேண்டல்ல என்டர் ஆயிருப்பாங்க. சரி ஓகே, என்னால் அதில் எடுக்க முடியல, ப்ரைஸ் வந்து ஓடிருச்சு, ரைட். அகெயின் வாட் யூ ஹவ் டு லுக் ஃபார். ஸோ ப்ரைஸ் வந்து ஆர்டர் ஃப்ளோவில் அடுத்தடுத்த ஸ்விங்குக்கு எதையாவது வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு வந்து ப்ரைஸில் வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டி கிடைக்குது. ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது, இம்மிடியேட்டாக போய்கிட்டே இருக்கு. பிகாஸ் வி ஹேட் அ பிக் நியூஸ் லாஸ்ட் வீக். ஸோ திரும்ப திரும்ப வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே, ஸோ அகெயின் ப்ரைஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இது அப்போ பிளைண்டாக 3 மினிட்ஸ்லேயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம உண்மையிலே வந்து ப்ரைஸை ஃபாலோ பண்ணியிருந்தா ஒருவேளை என்ன கிடைக்கும்ன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டிருக்கலாமா, எனக்கு இங்கே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குமானா கண்டிப்பாக செல் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத நடத்திருச்சா ப்ரைஸ் அப்படின்னா இல்லை. ஒரே ஒரு வாட்டி இந்த இடத்துல மிஸ் பண்ணவங்களுக்கு இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டின்றது லோவர் டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கலாம். எப்படி எடுத்திருக்கலாம், நம்ம 1 மினிட்ல வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இந்த ப்ரைஸ் லெக்குக்கு ஏதாவது கொடுப்பானான்னு பார்த்தோம். இல்லை, இந்த ப்ரைஸ் லெக்குக்கு எதுவுமே ப்ரைஸ் என்ன பண்ணல, கொடுக்கல. ரைட், கொடுத்துச்சு. எப்படி, ஒரு முறையும் நல்லா பாருங்க, ஒரு முறையும் நான் சொன்ன இந்த பிரேக்கர்ஸ் நான் 3 மினிட்ஸ்ல சொன்னேன்னா, ஸோ அதை விட லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அதே விட அடுத்த பிடிஆரை செலக்ட் பண்றதுக்கு அதை விட ஹையர் டைம் ஃப்ரேம் போயிருந்தீங்கன்னா அதை விட பெரிய பிடிஆர்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் அ பிரேக்கர். அகெயின் வந்து உங்களுக்கு வந்து பிரேக்கர் இருக்கு, இங்கேயும் இருக்கு பிரேக்கர், இதுவும் பிரேக்கர் தான், இதுவும் பிரேக்கர் தான். ஸோ இந்த பிரேக்கரை நம்ம வந்து ஒருவேளை இந்த ஸ்விங்குக்கு எடுத்திருந்தாலும் ஸோ ஒரு முறையும் அந்த பிரேக்கரை ஒன்ஸ் அதை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இம்மிடியட்டாக அதில் வந்து ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கோம், போயிருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டைம் ஃப்ரேமை ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 15 1 மினிட் அப்படியே 15னா டக்குன்னு வந்து 15 மினிட்ஸ்ல எனக்கு இதை பார்க்க ஒரு மாதிரியா இருக்கா, 4 ஹவர் டக்குன்னு போயிடணும். 4 ஹவர் போறப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். 4 ஹவர்ஸ்ல எனக்கு என்ன கிடைச்சிச்சு, ஸோ எனக்கு இங்கே ஒரு பிரேக்கர் இருக்கு. ஓகே, இப்போ பிரேக்கர் இருக்கு, எனக்கு ப்ரைஸ் வந்து டவுன் க்ளோஸ் வச்சிச்சு. அகைன் இங்கே ரீட்ரேஸ் ஆகும்போது ஐ வில் லுக் ஃபார் செல்ஸ். கரெக்டா, இல்லை எனக்கு ப்ரைஸ் அது வரைக்கும் வருமானு டவுட்டா இருக்கு, எனக்கு இங்கே ஒரு பிரேக்கர் இருக்கு, இதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு எனக்கு ரிவர்சல் கொடுத்தா ஐ வில் லுக் ஃபார் செல்ஸ். அகைன் எனக்கு இங்கே ஒரு பிரேக்கர் இருக்கு. ஸோ எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணா பை சைடு பார்ப்பேன், இல்லை எனக்கு வந்து உடச்சி டவுன் க்ளோஸ் வச்சா இதை வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக எடுப்பேன். ஸோ டைம் ஃப்ரேமை ஸ்விட்ச் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கலாம், எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் இது. ஸோ நம்ம லண்டனுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஏஷியா மாடலில் நீங்கள் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக. ஸோ நம்ம அதை எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் அதை வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன், பட் இருந்தாலும் இப்போ சும்மா சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு இதை வந்து ஏஷியான்னு சொல்லிட்டேன். ஏஷியாவில் நிறைய டைப் ஆஃப் இது இருக்குது. ஏஷியாவில் இஃப் வி ஆர் செல்லிங்கில் இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ரைஸு கரெக்டாக லண்டன் ஓப்பன் ஆகும்போது, லண்டன் வந்து ஓப்பன் ஆகும்போது 2 o'clock மேலே நம்ம என்ன பண்ணணும், ஏஷியாவோட இந்த ப்ரைஸை வந்து எடுத்துட்டு ப்ரைஸு நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா வில் லுக் ஃபார் செல்ஸ்.
அதுவும் எப்போ நடக்கணும்? It should be happened at 2:30 to 4 o'clockல தான் இந்த விஷயம் நடக்கணும். ஸோ 2 o'clock, அதாவது 1:30லேருந்து 1 to 2:30 வந்து ஒரு ஜூடா ஸ்விங் எந்த பக்கம் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லண்டன்ல செல் பார்ப்போம். ஒருவேளை ஏஷியா வந்து ரொம்ப எக்ஸ்பேன்ஷனா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, ஏஷியா வந்து பயங்கரமான எக்ஸ்பேன்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஏஷியாவில் நீங்க என்ன பண்ணணும்? ஏஷியாவோட பிடிஆர்ஐல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? ஏஷியா வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏஷியாவோட எக்ஸ்பான்ஷன்ல கிடைக்கிற ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பிளஸ் வந்து ஒரு பிடிஆர்ஐல இருந்து பிரைஸ்ல நீங்க என்ன பண்ணணும்? என்ட்ரி போகணும். ஸோ அதை ஒன்று பார்த்துக்கோங்க. இது பியரிஷ் சினாரியோ. ஸோ கன்சாலிடேஷனாக இருந்துச்சு அப்படின்னா பியரிஷ் கண்டிஷனுக்கு கன்சாலிடேஷன் ஹையை எடுத்ததுக்கப்புறம் செல்லு. இல்லை ஏஷியா வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஏஷியாவோட இதை பார்க்கணும். ஸோ இல்லை ஏஷியாவில் நீங்கள் ரிவர்சல் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம என்ன சொல்கிறோம்? அது புல்லிஷ் கண்டிஷனுக்கு எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் புல்லிஷ் கண்டிஷனில் நான் என்ன சொன்னேன்? ஏஷியா வந்து இப்படி இருக்கு, ப்ரைஸ் வந்து புல்லிஷாக போயிட்டு இருக்கு அப்படின்னா கன்சாலிடேஷன் ஆயிருக்கும். ஸோ நம்ம இதை வந்து அப்படியே ரிவர்சல் எடுத்துக்க வேண்டியதுதான். ப்ரைஸ் என்ன பண்ணணும்? நமக்கு 2 to 2:30 ப்ரைஸ் வந்து ஏஷியாவோட லோவை ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரைஸ் எனக்கு வந்து புல்லிஷ்னஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து நான் வந்து எடுப்பேன். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து இந்த 2:30 to 4 நடக்கணும். அதை பேஸ் பண்ணி நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். ஸோ என்ட்ரி மாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக டிஃபைன் பண்ணியாச்சு. என்ன, எப்படி வந்து நம்ம லண்டனை ட்ரேட் பண்ணுறது, அது வந்து ரொம்ப குழப்பமாகவே இருந்துச்சு. லண்டனை ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஃப்ரீயாக விட்டுருங்க. 2:30 to 4 விண்டோ போட்டுக்கோங்க. 2:30 to 4 இந்த விண்டோக்குள்ளே தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன்றதை டிசைன் பண்ணிக்கோங்க. ஏஷியா அண்டு ஏஷியாவுக்கு அடுத்து கிடைக்கிற ஜூடா ஸ்விங்கு நடக்கட்டும். லெட் இட் ஹேப்பன். ப்ரைஸ் பீரிஷாக இருக்கா? பீரிஷ் கண்டிஷனில் வந்து உங்களுக்கு கன்சாலிடேட் ஆகுதா? அதுக்கு ஒரு மேனுப்புலேஷன் எக்ஸ்பான்ஷன் பார்க்க போறீங்க. இல்லை ப்ரைஸ் வந்து இங்கே வந்து மேனுப்புலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா பார்க்க போறீங்க. எதுவாக இருந்தாலுமே இந்த 2:30 to 4 விண்டோவில் நம்ம பார்ப்போம். புல்லிஷாக இருந்தாலும் சரி, பியரிஷாக இருந்தாலும் சரி, ப்ரைஸ் வந்து இந்த விஷயம் இந்த விண்டோவில் நடக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா என்ட்ரி போகலாம். இந்த என்ட்ரியையே நம்ம வந்து மூணாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? 2:30 to 3 பிரிக்கலாம், 3 to 4 பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ 4 to 4:30 பிரிக்கலாம். அப்போது ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து இந்த 3 டைம் ஃப்ரேமில் நடக்கலை, வந்து ப்ரைஸ் வந்து இன்னும் என் என்ட்ரி போட்டேன் ஆனால் என்ட்ரி சுற்றிக்கிட்டே இருக்கு இங்கேயே அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த 3:30லேருந்து 4 பாருங்கள். 3:30 to 4க்குள்ள ப்ரைஸால் டிஸ்பிளேஸ் ஆக முடியாமல் கன்சாலிடேட் ஆகுதுன்னா நீங்கள் என்ட்ரியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நியூயார்க்கில் ஏதாவது ஹை இம்பேக்ட் நியூஸ் இருக்கும். அப்போ இந்த லிக்விடிட்டி சேர்த்து எடுத்துக்கிட்டு தான் அவன் வந்து மேலே போவான். அது வரைக்கும் போக மாட்டான். அப்போ இந்த விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டு இதையும் 30 மினிட்ஸாக பிரிச்சுட்டு நம்ம பண்ணலாம். இன்கேஸ் எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து இந்த மொத்த லிக்விடிட்டியும் அவன் வந்து எடுக்கலை, அவன் வந்து ரொம்ப கீழே இருக்கான், அப்படி இங்கேருந்து வந்தான் ஆனால் இங்கேருந்தே ரிவர்ஸ் ஆகிறானே என்ன, நீங்கள் இதையுமே வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேன். இதையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரைஸ் வந்து பிஃபோர் 30 மினிட்ஸ் இதோட இந்த ப்ரீவியஸ் சைக்கிளோடைய லாஸ்ட் 30 மினிட்ஸோட லோவை ஸ்வீப் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாலுமே போதுமானது. ஏன்னா இதை வந்து அவன் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் பிடிஆர்ஐல இருந்து டேப் ஆகிட்டு வந்திருப்பான். அதை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நம்ம எடுக்கிற 2:30 விண்டோவுக்கு முன்னாடி இருக்கிற 30 மினிட்ஸோட சைக்கிள், அதாவது இந்த 90 மினிட்ஸ் சைக்கிள் ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த 90 மினிட்ஸ் சைக்கிளை 3 பிரிச்சிங்கன்னா அவனும் வந்து ப்ரீவியஸ் 60 மினிட்ஸோட லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். அந்த லோவையும் ஸ்வீப் பண்ணுறான்னா அவ்வளோதான், அவன் கிளம்பிடுவான்னு அர்த்தம். அப்போ பை சைட் லிக்விடிட்டிஸ் ஆர் ப்ரொடெக்டட், அதை போய் தான் எடுக்கும். அப்போ நம்ம அதை என்ட்ரு ஆகலாம். அப்போ ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் டைம் அண்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி. ஸோ ஈவன் தோ நான் வந்து ஒரு நேற்று ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி காட்டுறேன் உங்களுக்கு. வந்து ரொம்ப சிம்பிளாக நடந்தது, ஒரு 1 மினிட் இதில் ஏதாவது நாஸ்டாக்ல நடந்தது. ஸோ என்ன பண்ணிச்சு? ஸோ வி ஹாவ் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி. பட் இதில் என்ன நடந்துச்சு அப்படின்றத சும்மா சிம்பிளாக வந்து இந்த 90 மினிட் சைக்கிளில் போட்டு பார்ப்போம். ஸோ 90 மினிட் சைக்கிளில் நல்லா பாருங்கள், ப்ரைஸ் வந்து நமக்கு மேக்ரோ விண்டோக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல
பிரைஸ் பை சைடு லிக்விடிட்டியை எடுத்துருச்சு கரெக்டா. இந்த இடத்துல பை சைடு லிக்விடிட்டி ஸ்வீப். அகெயின் பிரைஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல ஒரு வில்லிங்னஸை காட்டுது. பட் நமக்கு இந்த இடத்துல எப்படி போறது அப்படின்ற பிரச்சனை இருக்கும்போது 11:30 to 12 o'clock நம்ம என்ன பண்றோம்னா பிரிக்கிறோம். 12 to 12:30 பிரிக்கிறோம். 12:30 to 1 ஆட்டோமேட்டிக்கா இது 3-ஆ. இப்போ இதுவுமே 3-ஆ பிரிஞ்சிருச்சா. இப்போ இந்த 3-ஆ பிரிஞ்சதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கு பிரைஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் விண்டோக்குள்ள ஒரு ஹை, அதை வந்து இவன் எடுக்கிறான். ஓகேவா. நெக்ஸ்ட் நான் என்ன எதிர்பார்க்குறேன், இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கணும், இந்த லோவர் ஸ்வீப் பண்ணினா கொடுக்கணும். ஆனால் எனக்கு அந்த வில்லிங்னஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்கல. வில்லிங்னஸ் மீன்ஸ் வாட், எஃப்இஜி நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே கிடைக்கல. ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கு. தென் ஐ எம் வெயிட்டிங். என்ன பண்ணுறேன்னா இந்த 30 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு ப்ரைஸ் வந்து திரும்பவும் போகணும்னா திஸ் பிகம்ஸ் அன் ஹை கரெக்டாக. இப்போ பாருங்கள் இந்த ஹையை எடுக்குது ப்ரைஸ். இதை எடுத்துட்டு ப்ரைஸ் இம்மிடியட்டாக வந்து டிராஸ்டிக்காக இது வந்து லோஸ், இந்த இருக்க லோஸ் எல்லாத்தையும் வச்சு க்ளோஸ் பண்ணுது. அப்போது எனக்கு ப்ரைஸில் என்ன இருக்குன்னா நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு. அப்போது நான் இப்போ எந்த இடத்துல இருக்கேன், இங்கே இருக்கேன். அப்போ ப்ரீவியஸ் 30 மினிட்ஸ் விண்டோவை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. ப்ரீவியஸ் 90 மினிட் சைக்கிளோட ஹையை எடுத்தாச்சு. அண்ட் தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து 9:30 ஓப்பனிங்க்கு அப்புறமா கிடைச்ச ரிவர்சல். அது வந்து ஓகே, அதுவுமே ஒரு பிடிஆர். ஸோ நம்ம வந்து அதையுமே நம்ம வந்து பெரிய இதாக எடுத்துக்கலாம். ஓகேவா. 9:30க்கு அப்புறம் கிடைச்ச இந்த ரிவர்சலுடைய பிடிஆர் அது. இந்த இடத்துல ரீட்ரேஸ் ஆகிட்டான். இந்த இடத்துல திரும்பவும் நம்ம செல் போகிறோம். வாட் வி லுக் ஃபார் ப்ரீவியஸ் கேண்டல், ப்ரீவியஸோட ஈக்குலிபிரியமோ அல்லது வந்து ப்ரீவியஸ் 90 மினிட் சைக்கிளோட லோவோ பார்த்தோன்னா அவன் அந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு அகைன் கிளம்பிட்டான். ஸோ இப்போ என்ன ப்ரைஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக. இந்த இடத்துல இது மட்டும்தான் எனக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோவே. உங்களுக்கான எஸ்எம்டி டெஃபினட்டாக கொடுத்துருப்பான். நம்ம வந்து ஆல்வேஸ் அதை வந்து ஒரு பெரிய ப்ரிஃபரபிளான விஷயமா எடுத்துக்குவோம். அப்போது எனக்கு ப்ரைஸ் என்ன பண்ணிச்சு, இந்த இடத்துல ஒரு நல்ல எஸ்எம்டி ஃபார்ம் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ திஸ் பிகம்ஸ் அன் எஸ்எம்டி. ஸோ இதை வந்து நான் அழகாக வாட்ச் பண்ணியிருந்தேன்னா அப்சல்யூட்லி நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஒரு ப்ராப்பரான என்ட்ரி. அதாவது பாருங்க, அப்போது ஒரு 90 மினிட் சைக்கிளை 30 மினிட்ஸாக பிரித்து கூட இம்மிடியட்டாக எடுத்துருக்கலாம். ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் 90 மினிட்ஸ் சைக்கிளை ஸ்வீப் பண்ணியாச்சு. அந்த ஸ்வீப்பையும் நான் 30 மினிட்ஸாக பிரிக்கிறேன். எனக்கு வந்து போகுது, வில்லிங்னஸ் காட்டலை, எஸ்எம்டி ஃபார்ம் ஆகலை லோவர் டைம் ஃப்ரேமில். திஸ் இஸ் அன் 1 மினிட் டைம் ஃப்ரேம். அதுலேயும் எனக்கு வந்து லிக்விடிட்டி பர்ச் பண்ணல, எதுவுமே பண்ணல. அகெயின் நான் போகிறேன், அகெயின் ஒரு ஹை மேக் பண்ணுது, ப்ரைஸ் கீழே வருது, கன்சாலிடேட் ஆகுது. ஓகே, ஐ எம் வெயிட்டிங். அப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணுது, போய் ஹையை எடுக்குது. இங்கே ஹையை எடுக்கல, இம்மிடியட்டாக ட்ராப். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓகே நல்ல செல் கொடுக்குறான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதோட ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி கொடுத்தா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் பாருங்க ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் ப்ரைஸ் என்னதான் கன்சாலிடேட் ஆனாலும் ப்ரைஸ் என்ன பண்ணுது, லோவை போய் ஸ்வீப் பண்ணுது. ஸ்வீப் பண்ணிட்டுமே உங்களுக்கு அகெயின் மறுபடியும் என்ன பண்ணுறான் பாருங்க, அடுத்த 90 மினிட்ஸ் சைக்கிளில் லாஸ்ட் 30 மினிட்ஸில் ப்ரீவியஸ் 60 மினிட்ஸோட லோ, ப்ரீவியஸ் 90 மினிட்ஸ் லோவை எடுத்துட்டு அகெயின் உங்களுக்கு என்ன பண்ணுறான் மார்க்கெட்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணுறான். ஸோ டோட்டலாக ஷிஃப்ட் பண்ண இதை நீங்கள் சிஏஎஸ்டியாக எடுத்திருந்தா இந்த எஃப்இஜிலேருந்து என்ட்ரி போயிருக்கலாம். இல்லை நான் இந்த ஹையை தான் எடுப்பேனாலுமே இந்த ஹையை எடுத்திருக்கலாம். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது, இந்த இடம் போகுது. அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஏதாவது எஸ்எம்டி கிடச்சிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், பியூட்டிஃபுல்லாக இதையுமே வந்து என்னவா எடுத்திருப்பேன், ஒரு என்ட்ரியாக எடுத்திருப்பேன். ஸோ எனக்கு ப்ரீவியஸ் 90 மினிட் சைக்கிள் என்ன பண்ணியிருக்கு, இதுவுமே எடுத்திருக்கு. அப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், என்ட்ரி போயிருக்க மாட்டேன். பிகாஸ் அது நம்ம மாடலுக்குள்ளே வராது. ஏன்னா ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து நான் ப்ராப்பர் எஸ்எம்டி கொடுக்கல. என்னதான் ரீட்ரேஸ்மெண்ட் போயிருந்தாலுமே எனக்கு வந்து ஆஃப்டர் ஹையை போய் எடுத்திருக்கோமானா கிடையாது. ரெண்டாவது எனக்கு வந்து இந்த ஒரு இதை வந்து இந்த பிஎம் செஷன் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணலை. ஸோ அதனால் நான் வந்து போயிருக்க மாட்டேன் அப்படின்றது தான். ஸோ எனக்கு எஸ்எம்டியும் என்னுடைய மாடலையும் எப்போ வந்து ஒழுங்காக ஃபார்ம் ஆகி வேலை செய்தோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், என்ட்ரிஸை தாராளமாக பார்ப்பேன். அப்போ நமக்கு தேவை ஒரு என்ட்ரி. அந்த ஒரு என்ட்ரி எப்போ கரெக்டாக ஃபார்ம் ஆகுதோ அப்போ நம்ம எடுக்கிறதா நல்லது. அதே மாதிரி 10 AM ஃப்ளிப்பு பார்க்கலாம். ஸோ அது நான் நிறைய சொல்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து ப்ரைஸில் நடக்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் 9:30க்கு அப்புறம் 10 o'clock சில்வர் புல்லட் எப்படி எடுத்துருக்கலாம், ரொம்ப சிம்பிள். 10 o'clock ஓப்பன், 10 o'clock ஓப்பன் எப்போ ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக ரிஜெக்ட் பண்ணுதோ ஸோ அகெயின் இம்மிடியட்டாக என்ட்ரி போயிருந்தா இந்த 10 o'clock 4 hour இதை வந்து நம்ம பிடிச்சிருக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் 138 ஹேண்டில், ஆக்சுவலாக அவங்களுக்கு தேவை 50 தான். ஸோ ஃபியூச்சர்ஸோடைய
டிராபேக் தெரியும் இல்லையா? கன்சிஸ்டன்சிலாம் இருக்கு. உங்களால வந்து டெய்லி டிரா டவுன், ட்ரெய்லிங் டிரா டவுன் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அதில் வந்து 60 ஹேண்டில் 50 ஹேண்டில் பிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது கன்சிஸ்டன்சி எல்லாருமே வந்து ஃபுல் லென்த்தை யாருமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே பிடிச்சிருந்தாங்கன்னா இந்த இதுலேயுமே எனக்கு தெரிஞ்சு வந்து இதுவே அதிகம். இதுவே வந்து 134ன்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்போது இதெல்லாம் அவ்வளவும் பிடிப்பாங்களான்னா கண்டிப்பாக முடியாது. யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து. ஸோ அதனால இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி மாடல்ஸை வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். நான் வந்து நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணேன். அதாவது நியூயார்க்கில் பார்த்தேன். அதாவது பிஎம் செஷனில் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ட்ரி வந்து போகிறதுக்கு தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ப்ரைஸுமே என்ன பண்ணிச்சு பாருங்க. ஒரு பை ஸ்டாப்பை ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக பை சைடு லிக்விடிட்டியை ஜென்ரேட் பண்ணிட்டே வந்துட்டு பாருங்க கரெக்டாக வந்து லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு அவன் அழகாக போய் பை ஸ்டாப்ஸை எடுத்துட்டான் டோட்டலாக. அப்போ புல்லிஷாக இருக்கும்போது நம்ம புல்லிஷ் மட்டும்தான் பார்க்கணும். ப்ரைஸ் போய் எடுத்தான். இது எடுத்ததும் பாருங்க 5 மினிட்ஸில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பான். ஸோ என்ன பண்ணான், வந்தான், ஸ்வீப் பண்ணா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்தா, ரீட்ரேஸ் ஆனா. ஆனால் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஓகே ஆர்டர் பிளாக்கிங் இருக்கு அதுதான் நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் வந்து இங்கேயே வந்து இது பண்ணியிருக்கணும். பட் என்ன பிரச்சனைனா இந்த புல்லிஷ் பிரேக்கரும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு. ஸோ இந்த புல்லிஷ் பிரேக்கருக்கு இவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆனது தான் வந்து நான் என்ட்ரி போகலை. மற்றபடி வந்து கைண்ட் ஆஃப் போயிருந்தா ஒரு நல்ல இது சாதாரண இதில் யோசிச்சு பாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 59-60 பிப்ஸ் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஜிபிபியும் அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப டீப்பாக ரீட்ரேஸ் ஆனது தான் வந்து இங்கே பிரச்சனையாக போச்சு. ஸோ அந்த டீப் ரீட்ரேஸ்மெண்ட்டை பட் என்னதான் ஆனாலும் பாருங்க நம்ம மாடலை எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வேலை பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு 1 மினிட்ல பார்க்கலாம். சி வி ஹேட் அ பியூட்டிஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் டில் தீஸ் எஃப்இஜிஸ் வந்தான் அழகா வந்து என்ன பண்ணா டைம் நமக்கு பாருங்க 1.25 ஆயிடுச்சு. எஸ்எம்டி கொடுத்தான், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்தான், கரெக்டாக சில்வர் புல்லட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் மேலே போயிட்டான். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடாக இருந்திருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் 2 சைக்கிள்ஸை நான் ரெஃபர் பண்ண சொல்லுவேன். ஸோ அது நடந்துச்சு. இல்லை நான் வந்து இதுலேயே வந்து எப்படி எடுத்திருக்கலாம் அப்படின்னா கூட இந்த மாதிரி இது வந்து லிக்விடிட்டி வாய்டு தான் இல்லையா. ஸோ பாருங்க லிக்விடிட்டி வாய்டு ஃபர்ஸ்டே வந்து என்ன பண்ணிட்டான்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டிங்கன்னா அவன் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டான். ஸோ 50% இருந்து தான் போயிருக்கான். ஸோ அப்படியே நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த எஃப்இஜி ஃபஸ்ட்டு வரான், அதுக்கப்புறம் வந்து டைம் தான் ப்ரைஸை வந்து எடுத்துகிட்டு போகுது. ஸோ யூரோவும் அதே தான் சேம் வந்து இவனுமே என்ன பண்ணுறான் ப்ரைஸை செட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறான். ஸோ லைக் பாருங்கள் இது ஃபுல்லாக இதான் எஃப்இஜி. ஸோ எஃப்இஜிக்குள்ளே இப்போ தான் ட்ரேட் ஆகுறேன். ஸோ இது வந்து ஒரு லிக்விடிட்டி வாய்டு. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஸோ ப்ரைஸ் மைட் ஹாவ் இது பண்ணோம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ என்ட்ரி மாடலில் ஐடியாஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து திரும்ப திரும்ப வந்து ஒர்க் பண்ணுங்கள். நம்ம இனிமேல் ஃபியூச்சர் ஃபுல்லாகவே நம்ம அந்த மாடலில் தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து ரிஃபைன் பண்ணிக்கலாம்.